அந்நியார் தலைமையில் வெகு விரைவில் 1 மாத காலத்திற்குள்ளாக நடைபெறும். பேருந்து சாலை பெரிய பேருந்து சாலை வழி சொல்லக்கூடிய இந்த இடத்திலே அவருடைய சொந்த நிலத்திலே அவர் கொடுத்திருக்கார் கண்ணன் அவர்கள். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற தாரக மந்திரத்தினுடைய சொந்தக்காரர், தமிழகத்தின் கலியுக கர்ணன், வாழ்ந்து மறைந்த மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றுள்ள எங்கள் தலைவன் கேப்டன் அவர்களுடைய நமது ஆலயம், எங்கள் தலைவர் கேப்டன் அவர்களுடைய ஆலயம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே ராஜாக்கமங்கலம் பிள்ளையார் விளையில் எள்ளு விளை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இன்று அடிக்கல் நாட்டி அவருடைய திருவுருவச் சிலையை அமைக்க உள்ளோம். இங்கு இந்த திருவுருவச் சிலை அமைக்க அரும்பாடுபட்டு எங்களோடு அடிப்படை தொண்டனாக இருந்து இன்று வரையிலும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மகளிரணி மற்றும் பொதுமக்கள் மற்றும் கேப்டனுடைய விசுவாசிகள் அனைவரும் இங்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் நாங்கள் இந்த நேரத்திலே வரவேற்று 1 மாதத்திற்குள் இந்த பணியை முடித்து கேப்டனுடைய ஆலயம், கேப்டனுடைய திருவுருவச் சிலையும் இங்கே அமைப்போம் என்று உறுதியேற்கிறோம். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்துடைய மாணவரணி செயலாளராக எனது பணியை தொடங்கி 2005ஆம் ஆண்டிலிருந்து இந்த கட்சியிலே என்னுடைய பணியை செய்து வருகிறேன். மாவட்ட இளைஞரணி செயலாளராகவும், மாநில செயற்குழு உறுப்பினராகவும், மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளராகவும் இருந்தேன். தொடர்ந்து மக்கள் பணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்காக வழக்கறிஞராக பணியாற்றியும் வருகிறேன். எனது பெயர் சஜித், கன்னியாகுமரி மாநகர், நாகர்கோவில் மாநகர் மாவட்டம். உளவுத்துறை ரசிகர் மன்றத்தினுடைய பொருளாளராக எங்கள் ஊரிலே செயல்பட்டேன். பின்னர் என் தலைவன் துவங்கிய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று அறிவித்த மதுரை மாநாட்டிலே எங்கள் ஊரின் உளவுத்துறை ரசிகர் மன்றம் சார்பிலே கலந்து கொண்டு 2006 உள்ளாட்சி தேர்தலில் ஒன்றிய கவுன்சிலராக போட்டியிட்டு 2011 மீண்டும் ஒன்றிய கவுன்சிலராக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு சொற்ப வாக்கிலே எனது வெற்றியை நழுவ விட்டேன். 3 முறை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்காக எம்எல்ஏ நாகர்கோவில் தொகுதிக்கு முன்பணம் கட்டியிருந்தேன், விருப்ப மனுவும் பெற்றிருந்தேன். அதே போல் 2006, 2011, 16, 21 ஆகிய சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் சுட்டிக்காட்டுகின்ற வேட்பாளருக்கு தொகுதி பொறுப்பாளராக இருந்து அவருக்கு முழுமையாக அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டு வந்துள்ளேன். இன்று நாகர்கோவில் மாநகர் மாவட்டத்திலே தொண்டருடைய ஒரு தலைவராக செயல்பட்டு வருகிறேன். தொண்டர்களுக்கு ஒன்று என்றால் தொடர்ந்து அவர்களுக்காக கேப்டனுடைய வழியில் என்னால் இயன்றதை செய்து வருகிறேன். இன்று நாங்கள் நாகர்கோவில் மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட ராஜாக்கமங்கலம் ஒன்றியத்தில் உள்ள எள்ளுவிளை ஊராட்சியில் பிள்ளையார் விளையில் எனது அருமை சகோதரர் கண்ணன் அவர்களுடைய இடத்திலே கேப்டனுக்காக ஒரு ஆலயத்தை நிறுவி அதிலே ஒரு கேப்டனுடைய திருவுருவச் சிலையை திறந்து வைக்க அடிக்கல் நாட்ட உள்ளோம். அந்த சிலை திறப்பும் ஆலய திறப்புமானது அந்நியார் தலைமையில் வெகு விரைவில் 1 மாத காலத்திற்குள்ளாக நடைபெறும் என்று உங்கள் முன்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உறங்காமல் விழித்திருந்தால் உணர்வு தட்டி எழுப்பப்படும். அதே போல இன்னைக்கு நாகர்கோவில் மாநகர் மாவட்ட கழகம் களை கட்டி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும்.
அந்த அளவுக்கு அளப்பெரிய பணியை நம்முடைய நாகர்கோவில் மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய முன்னாள் துணை செயலாளரும் மூத்த வழக்கறிஞருமான மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சஜித் அவர்களுடைய தலைமையில திரு கண்ணன் அவர்களுடைய ஒன்றிய துணை செயலாளர் கண்ணன் அவர்களுடைய இல்லத்தில் இன்றைக்கு நம்முடைய கேப்டன் அவர்களுடைய சிலை திறப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை என் சகோதர சகோதரிகளுக்கும் பணிவான நன்றியினை முதற்கண் உறுத்தாக்கி கொண்டு இந்த அடிக்கல் நாட்டு விழா என்பது இன்னைக்கு நாகர்கோவில் மாநகர் மாவட்ட கழகம் உறங்கி இருக்க கூடாது என்று தொண்டர்களால் கட்டி எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வலுவான கட்டமைப்பை நாங்கள் உருவாக்குவதற்காக இந்த அளவுக்கு போராடி கொண்டிருக்கிறோம். அதாவது மனக்கசப்புகள் எல்லா இடத்திலும் இருந்தாலும் கூட அதையெல்லாம் மறந்து கழகத்தினுடைய வளர்ச்சி ஒன்றே எங்களுடைய இலக்கு. அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த அருமையான ஒரு சிலையை திறப்பதற்காக இத்தனை பேர்கள் இங்கே கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வலுவாக இந்த நாகர்கோவில் மாநகர் மாவட்டம் கட்டமைக்கப்படும். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வலுவான இடத்திற்கு செல்வதற்கு வலுவான கட்டமைப்பு மற்றும் அதே போல கேப்டனுடைய புகழ் சேர்க்கின்ற வகையில இங்க ஒரு ஆலயம் அமைகிறது என்று சொன்னால், கேப்டனுடைய ஆலயம் இங்கு அமைகிறது என்று சொன்னால் இந்த ஆலயம் என்பது சாதாரண விடயம் கிடையாது. ஏனென்று சொன்னால் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், லஞ்சமில்லாத ஆட்சி, நியாயமான வெளிப்படையான ஆட்சியை தர வேண்டும் என்று போராடிய கேப்டன் பொன்மனச்செம்மல் புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய வழித்தோன்றல்களாக இருக்கக்கூடிய நாங்களெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒவ்வொரு தொண்டரும் அவரவர்களுடைய இடத்திலே இந்த கழகத்தை கட்டமைப்பதற்கு கண்டிப்பாக போராடி கொண்டு தான் இருப்பார்கள். அந்த வகையிலே எங்களுடைய போராட்டம் கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வலுவான இடத்திற்கு வரும் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எனவே கண்டிப்பாக எங்களை பொறுத்தவரையிலே கேப்டனுடைய புகழை இந்த பகுதியில் குறிப்பாக நாகர்கோவில் மாநகர் மாவட்ட கழகம் முழுவதும் கொண்டு சேர்க்கின்ற வகையிலே, அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராஜாக்கமங்கலம் மேற்கு ஒன்றிய கழகத்துக்கு உட்பட்ட எள்ளுவிளை ஊராட்சிக்கு உட்பட்ட இந்த பிள்ளையார் விளை என்ற இந்த இடத்தில் இந்த சிலை அமைப்பதற்கு, அதுவும் ஒரு மெயின் ரோட்ல அமைவது என்பது உண்மையிலே வரவேற்க தகுந்த ஒன்று. அதே போல இந்த சிலை அமைப்பதற்காக உண்மையிலே தன்னுடைய இடத்தை, அதாவது தன்னுடைய சொந்த இடத்துல, அதுவும் ஒரு கன்னி மூலையில இன்றைக்கு ஒரு தொண்டர், அதுவும் ஒரு மாற்றுத்திறன் கொண்டவர் இந்த இடத்தை கேப்டன் அவர்களுக்காக விட்டு கொடுத்து, அதாவது விட்டு கொடுத்துன்னா கேப்டனுடைய ஆலயம் அமைப்பதற்காக விட்டு கொடுத்து கழகத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த அளவுக்கு ஒரு நன்முயற்சி மேற்கொள்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக இதை போன்ற தொண்டர்களை எல்லாம் கண்டிப்பாக தலைமையும் ஊக்குவிப்பார்கள் என்பதில் நான் நம்புகிறேன். 200 விழுக்காடு நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு யாரும் மேற்கொள்ளாத ஒரு பணி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டங்கள்லயும் நிறைய மாவட்டங்கள்ல கேப்டனுடைய சிலை திறந்திருக்காங்க. ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்துல இதுவரைக்கும் அந்த முயற்சியை யாரும் எடுக்கல. நம்ம யாரையும் குறை கூறுறதுக்காக இதை சொல்லல. ஆனா அந்த முயற்சியை ஒரு மாற்றுத்திறன் கொண்ட ஒரு தொண்டர், அதுவும் ஒரு ஒன்றிய துணை செயலாளராக இருந்தாலும் இன்னைக்கு அவர் அந்த பணியில ஈடுபடுறாருன்னா அவர் இதுவரைக்கும் நான் பார்த்தது வரைக்கும் அந்த அளவுக்கு கழகத்துல அவ்வளவு உயிர்ப்பா பணியாற்றி கொண்டிருக்கிறார். குறிப்பா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேப்டனுடைய பிறந்த நாளுக்கும் கொடி நாளுக்கும் சரி, அதே போல ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கின்றதும் சரி, அவரை மாதிரி இந்த இடத்துல குறிப்பா எள்ளுவிளை ஊராட்சியில் அவரை மாதிரி அவருக்கு நிகர் வேற யாரும் இல்லைன்னா சொல்லணும். அந்த அளவுக்கு கழகத்தை வளர்க்கறதுக்கு இங்க போராடி இருக்காரு. அதனால கண்டிப்பா நாகர்கோவில் மாநகர் மாவட்ட கழகம் முழுவதும் கண்டிப்பாக இதனுடைய பெயர் போய் நாகர்கோவில் மாநகர் மாவட்டம் முழுவதும் அல்ல, கன்னியாகுமரி கிழக்கு மேற்கு எல்லா இடத்துக்கும் போவோம். ஏன்னா ஒரு தொண்டனுடைய உந்துதல் என்பது ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய உந்துதலாக தான் இருக்கும். இப்ப நாங்க எங்கெல்லாம் இருக்கிறோன்னு சொன்னா நாங்க யாரையும் எங்களை நிர்வாகியா பாக்குறது இல்ல, கேப்டனுடைய உண்மை விசுவாசியாக ஒரு தொண்டர்களா தான் பாக்குறோம். அந்த வகையில இந்த சிலை திறப்பு என்பது உள்ளபடியே நம்முடைய கழகத்தை வளர்ப்பதற்கு ஒரு ஆக்கப்பூர்வமான பணியாக முன்னெடுக்கிற ஒரு செய்தியாகத்தான் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். இது யாருடைய எந்தவித யாரும் அழுத்தமோ எதுவும் இல்லை. இப்ப எங்களை பொறுத்த நாங்க வெளிப்படையா இருக்கிறோம். யாருமே யாருக்கும் பயந்தோ இது இல்ல. நாங்க கழகத்துக்கு உண்மையா இருக்கிறோம். அதை எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்கணும். இப்ப நாம உழைச்சா மட்டும் போதும் இல்லையா, எல்லாரும் உழைக்க வைக்கணும். அப்படி எல்லாரும் உழைக்க வைக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் நாங்க கூடியிருக்கிறோம்னு சொன்னா, எங்க பின்னாடி இன்னைக்கு இதுல இத்தனை பேர் தான் வந்திருக்காங்க நீங்க நினைக்கலாம். அப்படி இல்ல, இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய தொண்டர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட தொண்டர்கள் எல்லாம் இன்னைக்கு அவங்கவுங்க இப்படி ஞாயிற்றுக்கிழமை என்னன்னா ஒரு சில பேர்கள் கோயிலுக்கு போயிருக்கலாம், நிறைய பேர்கள் அவருடைய பணிச்சுமை காரணமா வராம இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட எங்களுக்கு பின்னாடி நிறைய தொண்டர்கள் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா,
கேப்டனை வளர்க்கறதுக்காக நாங்க இத்தனை பேர்கள் கண்டிப்பாக போராடுவோம், இதுல வெற்றியும் காண்போம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே யாரோ தன்னுடைய சொந்த காசை எடுத்து செலவு பண்றதுக்கு கேப்டன் என்ற ஒரு ஆளுமைக்காக தான் செலவு பண்றோமே தவிர வேற எதுக்காகவும் இல்லை. அவர் இந்த பூமியில வாழ்ந்தார் மறைந்தார் இல்ல, ஒவ்வொரு தொண்டர்களுடைய மனதில் அவர் கொள்கையாக நிறைந்திருக்கிறார். அப்படிப்பட்ட கொள்கையாக நிறைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களும் உறுதிப்பட உழைப்பாங்க, தேமுதிகவை கண்டிப்பாக வளர்ப்பார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எனவே நம்மை பொறுத்தவரையிலே நாகர்கோவில் மாநகர் மாவட்ட கழகம் முழுவதும் இந்த கட்டமைப்பை இன்னும் பலப்படுத்துவதற்கும் தொண்டர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை உயர வருவதற்கும் கண்டிப்பாக இந்த பணி மிகப்பெரிய அளப்பரிய பணியாக இருக்கும். அதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அத்தனை தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பா RSA பிளாஸ் மீடியா மூலம் கண்டிப்பாக இது அனைத்து இடங்களுக்கும் போகும். குறிப்பா ஐடி விங், நம்முடைய DMDK ஐடி விங் கண்டிப்பாக போகும் நான் நம்புறேன். கண்டிப்பாக இந்த பணி இன்னும் மென்மேலும் மெருகேற்றப்பட்டு தேமுதிகவோட வளர்ச்சிக்கு அடுத்த கட்ட பாதைக்கு செல்லும் என்பதை இந்த நேரத்தில் பணிவாக சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம், எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம், நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம், செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக இருப்போமே, தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம். RSA பிளாஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா, எல்லா மக்களாலும் விரும்பப்படுகிற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கழக தந்தை பொன்மனை செம்மல் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய திருவுருவச் சிலையை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர் மாவட்ட கழகத்துக்கு உட்பட்ட ராஜாக்கமங்கலம் மேற்கு ஒன்றிய கழகம் ஒன்றிய கழக துணை செயலாளர் மாற்றுத்திறன் கொண்ட திரு கண்ணன் அவர்களுடைய இல்லத்தில் அவருடைய சிலை திறப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெறுகிறது. அதற்கான பணிகள் இதோ நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அதாவது இந்த பார்த்தீங்கன்னா, பல்வேறு மாவட்டங்களில் கேப்டனுடைய சிலை நிறுவியிருக்கலாம், இன்னும் நிறுவுவதற்கான பல பணிகள் போய் கொண்டிருக்கிறோம். அதை நாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து கேப்டனுங்கிறது எல்லா மக்களாலும் போற்றப்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு மனிதர். அவருடைய கொள்கை கோட்பாடுகள் தத்துவங்கள் என்றும் நிலைத்து நிற்க வேண்டும். கேப்டனுடைய அடையாளத்தை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ண அடிப்படையில இன்னைக்கு திரு கண்ணன் அவர்கள் அவருடைய நன்முயற்சியின் காரணமாக அவருடைய இல்லத்திலேயே யாரும் செய்யாத ஒரு தியாகம் என்று தான் சொல்ல வேண்டும். நிறைய பேர்கள் அவங்களுடைய சொந்த சொத்துக்களை தானமா கொடுக்கறதுக்கு எவ்வளவு முன் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு உள்ள நிலவரங்கள் இருக்கும். ஒரு 5 காசு கூட கொடுக்க முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு மனநிலை மக்களிடத்துல இருக்கும். ஆனா கேப்டன் அவர்களுக்காக தன்னுடைய சொந்த சொத்தை அவருடைய கேப்டன் கோயில் அந்த சிலை அமைப்பதற்கான அந்த இடத்தை கொடுத்து இன்னைக்கு அதுல அடிக்கல் நாட்டுறதுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான அளப்பெரிய பணியை மேற்கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களை முதல்ல உறுத்தாக்கி கொண்டு, உண்மையிலே கேப்டன் அவர்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு அற்புதமான மாமனிதர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் இயக்க தலைவர்கள் இருக்கலாம், வந்திருக்கலாம், இன்னும் வந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கேப்டன் அவர்களுடைய தனித்திறமை இன்னும் யாருக்கும் வரப்போறது கிடையாது. ஏன்னா ஏதாவது ஒரு தலைவர்களை தான் மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேப்டன் ஊழலுக்கு எந்த விதத்திலும் அடிபணிஞ்சது கிடையாது, யாருக்கிட்டே சமரசம் செஞ்சது கிடையாது கொள்கையை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாமனிதர். அதாவது நம்ம அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா, அரசியலில் கூட்டணி நிலைப்பாடுகள் வேறு, ஆனால் கொள்கை வேறு. அந்த கொள்கையை யாருக்கும் அடியற வைக்காத ஒரு தேமுதிகவை தான் நம்ம இப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூட்டணிக்காக யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அதை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இன்னைக்கு நாம அதை கடந்து இன்னைக்கு கேப்டனை அடுத்த கட்ட ஒரு நகர்வுக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடு இதை முன்னெடுத்துருக்கிறோம். ஏன்னா அவருடைய கொள்கை பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லா கிராமங்கள்லையும் படிக்காத இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கணும், நதி நீர்களெல்லாம் இணைக்கப்படணும், அது மாதிரி ஊழல் லஞ்ச லாவணியத்தை எல்லாம் ஒழிக்கணும்.
அப்படிங்கிற ஒரு முகம், அவருடைய முகம் இங்க இருக்கும்போது அந்த மக்களும் என்ன நினைப்பாங்க, நாம அதை சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? மக்கள் நினைப்பாங்க இல்லையா, ஒரு ஊழலை பண்ணாத ஒரு தலைவர், அவருடைய வழித்தொண்டல்ல வந்த தொண்டர்கள் இதை பண்றாங்க அப்படிங்கும்போது அதை பார்த்த மக்கள் அவர்களும் அதனுடைய பயனை அடைவாங்க. ஏன்னா நாமளும் ஊழல் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, அந்த தவறுகளை செய்யக்கூடாது, மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மக்களும் உறுதியா நிற்கிறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு மெயின் ரோட்ல, அதாவது பெரிய பேருந்து சாலை, பேருந்து சாலை வழி சொல்லக்கூடிய இந்த இடத்திலே அவருடைய சொந்த நிலத்திலே அவர் கொடுத்திருக்கார் கண்ணன் அவர்கள், ஒன்றிய துணை செயலாளர். யாரும் பண்ணக்கூடாத ஒரு விஷயம், அதை நிறைய பேர் பண்ண முடியாத ஒரு விஷயம், பண்ணக்கூடாதுல பண்ண முடியாத விஷயம். ஏன்னா நிறைய பேர்கள் இதுக்கு முன் வர மாட்டாங்க. அதாவது சொல்லுவாங்க, அந்த வாய் சொல்லே இருக்குமே தவிர அது செயல்ல வராது. ஆனா இவரை பொறுத்தவரையில, கண்ணன் அவர்களை பொறுத்தல சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சகோதரர். ஏன்னா மாற்றுத்திறன் கொண்டவங்கன்னா ஏதோ இவங்களால முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, மாற்றுத்திறன் கொண்டவர்களுக்கும் திறமை இருக்குங்கிறத இன்னைக்கு இவர் நிரூபிச்சு காட்டியிருக்காரு. அதை இன்னைக்கு ஆணித்தரப்பா இன்னைக்கு அந்த தொண்டர்களுடைய வருகை என வந்து கொண்டிருக்கிறது, அந்த அடிக்கல் நாட்டு விழாவுக்காக வந்து கொண்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது உண்மையிலே பிரமிப்பா இருக்கு. கண்டிப்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த நாகர்கோவில் மாநகர் மாவட்ட கழகத்தை பொறுத்தவரையில சிறப்பம்சம் பெற்று ஒரு அருமையான இடத்திற்கு வருகை தரும். அதுவும் குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா திரு கண்ணன் அவர்களுடைய இல்லத்தில் இந்த அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றாலும் இந்த நாகர்கோவில் மாநகர் மாவட்டம் கழக உண்மை நிர்வாகிகள், தொண்டர்கள், விசுவாசிகளின் சார்பாக நடைபெறுகிறது. அதாவது நம்ம மாவட்டம், ஒன்று இதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு தொண்டராக, தொண்டர்களுடைய குழுமமாக என்னை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுதான் நம்ம சொல்லணும். ஏன்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை. கழகத்துல நாம இதை செஞ்சதுனால, கேப்டனுடைய சிலை நாட்டுறதுனால நமக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம கேப்டன் அவர்களை எல்லா இடத்துக்கும், குறிப்பா குக்கிராமங்கள் வரைக்கும், இங்க இருக்கக்கூடிய குக்கிராமங்கள் எல்லாம் கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக ஒரு அருமையான பணியை மேற்கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இது வரவேற்க தகுந்த ஒன்று. கண்டிப்பாக இது வெற்றி அடையும். ஏன்னா இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில இது மிகப்பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இதை மக்களும் ஏற்றுக்கொள்வார்களும் நாம நம்புறோம். ஏன்னா கேப்டன் எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். கண்டிப்பாக இதனுடைய இனாகுரேஷன், அதாவது இப்போ நம்ம அடிக்கல் நாட்டு விழா நம்ம நடந்துகிட்டு இருக்குது. கேப்டனுடைய திருவுருவ சிலை முழுமை பெற்ற பிறகு கண்டிப்பாக தலைமை கழகத்தில் சொல்லி அந்நியார் அவர்களையோ அல்லது தம்பி விஜயபிரபாகரன் அவர்களையோ நேரடியாக வந்து இந்த சிலையை திறந்து வைப்பதற்காக அழைப்பு கொடுத்து கண்டிப்பாக இது அடுத்த கட்ட நகருக்கு கண்டிப்பாக போகும். ஏன்னா உறுதித்தன்மை யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய ஊனத்துல இல்லை, அவருடைய நெஞ்சுரத்துல இருக்குது, தைரியத்துல இருக்குது, தன்னம்பிக்கையில இருக்குது. அப்படி பார்க்கும்போது திரு கண்ணன் அவர்கள்ட்ட இருக்குது. அதே மாதிரி இந்த டீம்ல இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களும் அதுக்கு அவங்களுடைய பேக் போனா பின்னணியில இருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மைதான். இப்போ பாத்தீங்கன்னா மூத்த வழக்கறிஞர் சஜித் அவர்களா இருக்கட்டும், திரு பாலாஜி கண்ணன் அவர்களா இருக்கட்டும், அதே மாதிரி பொன்னுசாமி அவர்களா இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ தொண்டர்கள் இருக்காங்க. என்னை போன்ற செல்லபெருமாள் போல எத்தனையோ தொண்டர்கள் அவங்க பின்புலமா நாங்களும் இருக்கதான் செய்யறோம். ஏன்னா இங்க கழகத்தை வளர்க்கணும். கழகத்தை வளர்ப்பது ஒன்றுதான் அடிப்படை. அதுக்கு ஒரு சிலையை வச்சுட்டா கழகம் வளர்ந்துருமா? நிறைய பேர் நீங்க கேட்கலாம். சிலைங்கிறது ஒரு அடையாளம். இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவர் இங்க இருக்கிறாருங்கிற போல ஒரு உணர்வு வரும். அந்த இடத்த பார்க்கும் போதெல்லாம் ஒரு கோயிலா தோணும். இப்ப அந்த கேப்டனுடைய ஆலயத்தையே அவர் மறைந்த பிறகு அதை ஆலயமாவே நம்ம மாத்திட்டோம் இல்லையா, தலைமை கழகத்திலேயே. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் கேப்டனுடைய ஆலயம் அமைக்கப்பட்டால் அதை பார்த்து பொதுமக்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சி, இப்போ கேப்டனுடைய பிறந்த நாளா, அவர் அந்த மறைந்த தினமா எல்லாம் இந்த மாலை அணிவிப்பாங்க, மரியாதை செய்வாங்க. அதே மாதிரி பெரிய தலைவர்களை எல்லாம் கொண்டாடுறது போல நம்ம கேப்டன் அவர்கள் இன்னைக்கு பெரிய தலைவராக மாறிட்டாரு. எல்லா கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இப்போ நம்ம கட்சி பேசிட்டு இருக்கிறோம், கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லா மக்களால நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர். அப்படிப்பட்ட தலைவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சிலை அமைக்கிற பார்த்தா எந்த பொதுமக்களும் எதிர்ப்பு கூட தெரிவிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நற்பணியை தான் இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டீம் சார்பா இன்னும் எவ்வளவோ பணிகள், அதாவது அந்த சிலை திறக்கிறது மட்டும் இல்ல, இன்னமும் கழகத்துக்காக உழைக்கிறதுக்கு எவ்வளவோ மக்கள் பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு தான் வந்து கொண்டு இருக்கிறது. அது மீடியால பெரிய அளவுல தெரியாம இருந்தாலும், ஏன்னா அதாவது நம்ம கேப்டன் சொல்லுவாங்கல்ல, வலதுகை கொடுக்கறது இடதுகை தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே நன்மைகள் செய்தாலும் அதுக்கான விளம்பரத்தை அவங்க தேடல. அந்த சமீபத்துல நான் என்ன சொல்றேன்னா, இந்த இருக்கக்கூடிய அரசியல் சூழல விளம்பரத்தை தேடணுங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஏன்னா மக்கள் அடிப்படையில புரிந்து கொள்ளணும் இல்லையா, யார் உழைக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளணும். நம்ம மக்களுக்கு தான் சொல்றோம். தேமுதிகங்கிறது எப்படிப்பட்ட இயக்கம், இவங்க என்ன மாதிரி உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மக்களும் புரிதல். அப்போ எல்லா இடத்துக்கும் இது போவோம், ஸ்ப்ரெட் ஆகும். அந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகும்போது இதே போல ஒரு உந்துதல் சக்தியாக மாற்றொரு மாவட்டங்களையும் இதை முன்னெடுக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கிறதா நான் கருதுறேன். கண்டிப்பாக
கேப்டனுடைய சிலை இங்க நிறுவுவதில் இந்த நாகர்கோவில் மாநகர் மாவட்டம் கண்டிப்பாக பெருமை கொள்ளும். கண்டிப்பாக அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இதுல ஜாதி மதம் இனம் பேதம் அப்பாற்பட்டு ஒரு நல்ல தலைவருக்காக நாம இதை பண்ணும் போது இங்க இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். என்ன பாத்தீங்கன்னா இதே மாதிரி கேப்டனுடைய சிலை மட்டும் இதுல நிறுவ போறதுல கண்டிப்பாக அவருடைய கொள்கை கோட்பாடுகள் தத்துவங்கள் குறித்தும் அந்த சிலை அமைக்கின்ற அந்த சுற்று வட்டாரத்தில் அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடங்களிலும் கண்டிப்பாக அவருடைய கொள்கை கோட்பாடுகள் நிச்சயமாக பொறித்து வைக்கப்படும். ஏன்னா தேமுதிகவுக்கு என்ன கொள்கை இருக்கு கோட்பாடு இருக்குன்னு எல்லாம் நிறைய பேர் கேட்கறாங்கல்ல, அதுக்கு இது சான்றா இருக்கும். ஏன்னா இப்போ ஒருத்தர் வணங்கும் போது மக்களை இப்ப அவரை கேப்டனுடைய சிலை வணங்கி அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் போது அங்க பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிலையின் அருகில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய கேப்டனுடைய கொள்கைகளை குறித்து பார்ப்பாங்க. அப்ப அது மக்களுக்கு ஞாபக சக்தியா உந்துதல் சக்தியா போய்கொண்டே இருக்கும் இல்லையா? அதற்காகவும் நாம் அதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு கொள்கையை பார்த்தீங்கன்னா வாய் வழியா நீங்க என்னதான் கத்துனாலும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்க மாட்டான். ஆனா இந்த மாதிரி சிலை வடிவில் எங்க பொறிக்கப்பட்ட சுவர் விளம்பரங்கள் போஸ்டர்கள் இதுக்குதான் இன்னைக்கு விளம்பரமா இருக்குது இல்லையா? அப்ப அதை பார்க்கும்போது மக்களுக்கு அது புலப்படும். அது கழக வளர்ச்சிக்கும் சரி, கழக தலைவருடைய அடுத்த கட்ட ஒரு நகர்வுன்னு தான் சொல்லணும். கழக தலைவருடைய அவருடைய நற்பெயர் இன்னும் அதிகமாக போய் கொண்டிருக்கும். அதுக்கான ஒரு நற்பணி தான் இங்க போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு இடத்த தேமுதிக நாகர்கோவில் மாநகர் மாவட்டத்துல கண்டிப்பா இடம் வரும். அதற்கான பணிகளை இந்த ஏழை தொண்டர்களாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறோம். அதனால அனைத்து உறவுகளும் அதே போல எல்லா உறவுகளும் இங்க இருக்க நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களும், அதாவது மாவட்ட செயலர்களா இருக்கட்டும், ஒன்றிய நகரம் பேரூர் யாரோ வேணாலும் இருக்கட்டும், எல்லாரும் அவங்களுடைய சுயநலம் பார்க்காம எல்லாரும் இங்க வணங்குவாங்க கண்டிப்பா வருவாங்க. அதே மாதிரி எல்லா மக்களும் வணங்குவாங்க. மிகப்பெரிய ஒரு இடமாக இது மாறும். இந்த இடம் திரு கண்ணன் அவர்களுடைய இல்லம். ஏன்னா அவர் தன்னை எவ்வளவு விஷயத்துல விட்டு கொடுத்து இப்ப ஒருத்தருடைய இடத்தை விட்டு கொடுக்கறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை இல்லையா? கேப்டன் அவர்களுக்காக இந்த அளவுக்கு இறங்கி வரக்கூடிய ஒரு மனிதர் இங்க இருக்கிறாருங்க. அப்படிங்கும் போது கண்டிப்பாக இந்த இடத்துல அவரும், அதாவது கழக ரீதியா அவரும் வளர்ச்சி பெறுவாரு, கழகமும் வளர்ச்சி பெறும். மக்கள் இடத்துல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை விதைக்கும் வண்ணம் கண்டிப்பாக இந்த நாகர்கோவில் மாநகர மாவட்ட கழகம் வளரும் என்பதில் இந்த நேரத்தில் பணிவாக சொல்லி இடம் சார்கிறேன். நன்றி. மேலச்சூரங்குடியைச் சேர்ந்த கேசவன் அவர்களுடைய மகள் தன்யா தேசிய அளவிலே நடந்த சீனியர் கபடி போட்டியில் மாநில அணியில் கலந்து கொண்டு தமிழகத்தின் சார்பிலே வெற்றி பெற்று தமிழகத்துக்கு பெருமை சேர்த்து தந்த தன்யா அவர்களை அவருக்கு துணையாக நின்ற நமது கழகத்தினுடைய வட்டச் செயலாளர் அவரது தகப்பனார் கேசவன் அவர்களையும் பாராட்டுகிறோம். இந்த நேரத்திலே அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மென்மேலும் பல பதக்கங்களை பெற்று தந்து கழகத்திற்கும் இந்த மாவட்டத்திற்கும் பெருமையை சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அவரை இந்த நேரத்திலே கௌரவிக்கும் வகையிலே இந்த பொன்னாடையை போர்த்துகின்றோம். உலக அளவிலே ஒலிம்பிக் மற்றும் பல்வேறு இதிலே கபடி போட்டியிலே எனது சகோதரியும் எங்கள் பிள்ளைகள் கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டி விரும்புகிறேன். சின்னவர் எம்ஜிஆர் வழியில் நட போடுறாரு, சின்னவர் எம்ஜிஆர் வழியில் நட போடுறாரு. நம்மவர் நல்லவர்னு நாட்டு மக்கள் சொல்வதை கேளு. விவரமான ஆளு கேப்டன் விஜயகாந்த் பேரு. வணக்கம். நான் திருநெல்வேலிக்குறிச்சி அணியை சார்ந்த கே தன்யா. நான் கன்னியாகுமரி மாவட்டத்துல 72வது சீனியர் மாநில சாம்பியன்ஷிப் நடந்ததுல தமிழக அணிக்காக தேர்வு செய்யப்பட்டு 72வது சீனியர் நேஷனல் கபடி போட்டியில் தெலுங்கானாவில் நடைபெற்ற போட்டியில் தமிழக அணிக்காக வெங்கல பதக்கத்தை வென்றுள்ளோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் சிலை அடிக்கல் நாட்டுவதற்காக இக்கட்சியில் எனது தந்தை கலந்து கொண்டதால் என்னையும் இதற்கு பாராட்டு விழாவுக்கு அழைப்பு தந்து கூப்பிட்டு எனக்கு பாராட்டு பெற்று தந்திருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். பை பை.